கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனந்த வாழ்வை யூடியூப்லேயே போட்டுக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். பிறப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லி 8 இதுவாக தலைப்பாக பிரித்து போட்டு அதில் எழுதி வச்சுருப்பேன், அதில் சொல்லி வச்சுருப்பேன். நான் சந்தியா யுகத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் வந்துக்கிறேன். சந்தியா யுகத்தில் இருந்தேன், ஆல்மா துவாரகத்தில் இருந்தேன், திருதய யுகத்தில் இருந்தேன், கலியுகத்துக்கு வந்துக்கிறேன்னா ஒரு பிறவி பல பிறவியெல்லாம் இல்லை, கோடிக்கணக்கான பிறவிகள், அளவில்லாதது. இப்படியெல்லாம் கிடையாது. புல்லாய் பூண்டாய் பறவையாய் பல்விரகமாய் அப்படின்லாம் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. எத்தனையோ பிறவி பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. அது பிறவியில் பிறந்து சலிச்சு போச்சுடா, சும்மா பிறந்து செத்துனுக்கிறேன். அப்போ ஒரு பிறவி 2 பிறவியெல்லாம் அதை அளவிட முடியாத பிறவிகள். முற்பிறவினா இமிடியட், இதுக்கு முன்னாடி நேற்று, அது முற்பிறவி. முற்பிறவிகள் அப்படின்னா நிறையா, அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. அப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பிறவி இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு பிறவி இருக்குதுன்னு புரியுது, ஆனால் எனக்கு ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒத்துக்கலைன்னா, ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லை, அதனால் நான் பிறவியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பட் பிறவி இருக்கிறதுக்கு நம்ம உடம்பே சான்று. 4 காலில் நடந்ததுனால தான் காலை ஆட்டும்போது கையை சேர்ந்து ஆட்டுறோம். இது சும்மா சொல்கிறதுன்னா என்ன பண்ண முடியும்ல, பேலன்ஸ்க்காக அப்படின்லாம். நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை தான் பார்க்கணும். அப்புறமா அவர் பேலன்ஸ்க்கு இப்படி ஓடுவார். இப்போ பொதுவாக எல்லாம் இப்படி ஓடுவாங்கல்ல, ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பாருங்களேன். அது அதில் கூட நாடக பாவம். அது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் ஓட முடியாது. பார்த்துருக்கீங்களா ஜேம்ஸ் பாண்ட் ஓடும்போது? உஷாராக கவனிங்க. ஜேம்ஸ் பாண்ட்லாம் ஓடும்போது அதேமாதிரி பறந்து அடிக்கிறது போதெல்லாம் பாருங்கள். மேலே போயிட்டு பேர் பவர் எங்கேருந்து இருக்கான். தண்ணில் உண்டாவே நம்ம சக்தி கிடையாது. நம்ம நினைக்கிற வேகத்தில் எதையும் அடிக்க முடியாது. கிணத்துல தண்ணி ஊற்றி மொண்டிங்கன்னா தண்ணியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப லேசாக வரும் அந்த பகிட்டி. ஏன்னா பாரத்தெல்லாம் அந்த தண்ணி தாங்கிக்கும். தண்ணி விட்டு மேலே வந்து போய் தான் பாரமாகும். ஸோ பிறவியெல்லாம் செத்த பேருக்கு தான் தெரியும்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. பார்ப்போம், கடவுள்னா சந்தர்ப்பம் தர்றாரு. ஆனால் பிறவியெல்லாம் இருக்குது, பல பிறவி, பிறந்து இழைச்சின்னு இருக்கிறோம். இந்த பிரிவில் கூட மனுஷனாயிட்டு பேர் கூட கொண்டாட மாட்டேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விலங்கு வரைக்கும் கொண்டாடின்னு தான் இருந்தீங்க, ஆனால் அதில் அளவு இருந்தது. ஒரு நாயால் சந்தோஷமாக பாட்டெலாம் பாட முடியாது, கொலைக்க முடியும். கொலைத்தல் மாதிரியே பாட்டு பாடலாம். லொல் 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 அப்படிலாம் பண்ண முடியுமா பாருங்களேன்? முடியாது. குரங்கால சிகரெட் பிடிக்க முடியும் கையில், நம்மளை மாதிரி இழுத்து தம் கட்டி மூக்கில் வட்டமாக அம்பு ஆட்டின்னு விடுறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ இவ்வளோ திறமையோடு பிறக்க வச்ச இந்த மனுஷனை ஒன்றுத்துக்கும் உதவாத பீஸ் ஆக்கி வேலைக்கு ஆகாத கோமனை கட்டின்னு ஓரம் போய் உட்காந்துக்கிறியே, பாவம் இல்லையா நீ? அப்போ இவ்வளோ பிரிவு பிறந்து இழைச்சின்னா இன்னொரு பிரிவை பிறந்து இழைச்சின்னு தான் இருப்பறேன். பிறவி கடலேருந்து கலக்கணும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. பிறர் நல்லா இருக்கணும், பித்தியார் நல்லா இருக்கணும், நான் கொண்டாட்டமாக இருக்கணும், அவ்வளோதான். பிரிவே கிடக்கலாம். பார்ப்போம். என்னை சந்தித்தவங்களுக்கு இந்த கேள்வி வராது இல்லை, இந்த கேள்வி பதிலே போதுன்னு இருக்கிறவங்களுக்கு நானும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.